மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து திங்கட்கிழமை, சந்திரபகவானுக்குரிய நாள். அதனால் நாம் வந்து சந்திர பகவானுக்குரிய நாள். நான் காலையிலேயே ஷார்ட்ஸில் கொடுத்துருக்கேன். சந்திர காயத்ரி, அதாவது சந்திர தசை, சந்திர புத்தி நடக்கிறவங்கெல்லாம் இதை படித்தோன்னாக்கா நமக்கு வந்து படிங்க, கேளுங்க, எழுதுங்க. டிவியில் போடுறாங்க, செல்லில் எல்லாமே நீங்கள் கேளுங்க. நமக்கு வந்து அதனோட தாக்கம் நமக்கு வந்து நல்லா அதை இது பண்ணி கொடுக்கும். ஓகேங்க ஃப்ரெண்ட், சந்திர காயத்ரியை பார்க்கலாம். ஓம் பத்மத்வஜாய வித்மகே ஓம் பத்மத்வஜாய வித்மகே ஹேமரூபாய தீமகி தன்னோ சோம பிரஜோதயாத். இன்றைக்கி திங்கக்கிழமைங்கிறதுனால இது பண்ணுங்க. ஓம் பத்மத்வஜாய வித்மகே ஹேமரூபாய தீமகி தன்னோ சோம பிரஜோதயாத். ஓம் பத்மத்வஜாய வித்மகே ஹேமரூபாய தீமகி தன்னோ சோம பிரஜோதயாத். இன்றைக்கி வந்து நாம் இதை நீங்கள் படிங்க, கேளுங்க, இல்லாட்டினா எழுதுங்க. ஒரு 12 தடவையோ உங்களால் முடிந்த வரைக்கும் செய்யுங்க. அதே மாதிரி நான் சொல்கிறேன், சாமிங்க இப்படி கும்பிடுங்க, அதை கும்பிடுங்க, இதை கும்பிடுங்கன்னு சொல்கிறாங்கன்னு சொல்கிறேன்னா, நீங்கள் முதல்ல காலைல எழுந்துட்டு பல் விளக்கிட்டு நம்ம குளிச்சுட்டு முதல்ல தெய்வத்தை கும்பிட்டுட்டு நம்ம செய்யும் தொழிலே தெய்வம். வேலைக்கு போகிறவங்க நம்ம வியாபாரத்துக்கு போகிறவங்க நம்ம அதை செய்துட்டு நின்ன இடத்துலையே வீட்லேயே ஒரு விளக்கேற்றி சாமி கும்பிட்டுட்டு அது வந்து நீங்கள் ஒரு பூ வாங்கி வச்சுக்கோங்க. வச்சு சாமியை கும்பிட்டுட்டு நம்ம எப்போது ரெகுலராக என்ன பண்ணுறோமோ அதை பண்ணணும். அதுக்காக நாம் பொழுதுக்கும் எந்த தெய்வமுமே இதையே நீங்கள் செஞ்சுக்கிட்டுங்கன்னு சொல்லலை. நம்ம வந்து அன்றாட நம்மளோட ரெகுலர் ரொட்டீன் என்னமோ அதை நம்ம செய்துக்கிட்டே இருக்கணும். ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், 24/6/2024 திங்கட்கிழமை, ஜூன் மாதம், குரோதி வருடம், ஆனி மாதம் 10ஆம் தேதி. இன்றைக்கி திதி வந்து திருதியை திதி. உத்திராடம் திருதியை திதி வந்து காலை 3:25 வந்து உத்திராட நட்சத்திரம், தியாஜிதம், சித்த யோகம், அமிர்த யோகம், திருவோண விரதம். இன்றைக்கி வந்து திருவோண விரதம் வந்து இருக்கிறவங்க இருப்பாங்க. சோழவந்தான், ஜனமாரியம்மன், சிம்ம வாகனத்தில் திருவீதி உலா, ஸ்ரீ வைகுண்ட ஸ்ரீ கண்ணபிரானுக்கு பாலாபிஷேகம். கவிஞர் கண்ணதாசன் பிறந்த நாள். இன்றைய சூரிய உதயம் வந்து 5:54, மிதுன நாளிகை 3:47. திதி வந்து திருதியை திதி. நல்ல நேரம் என்கின்ற சுபகோரை காலை 6:30 to 7:30, மாலை 4:30 to 5:30. அமைதியை விட மேலான ஆனந்தம் வேறு எதுவும் இல்லையே. திருதியை திதி. சூலம் வந்து கிழக்கு. பரிகாரம் வந்து தயிர். கரணம் வந்து 9 to 10:30. ராகு காலம் 7:30 to 9. குளிகன் வந்து 1:30 to 3. யமகண்டம் 10:30 to 12. இன்றைய கிரக நிலவரம்: மேஷத்தில் செவ்வாய், ரிஷபத்தில் குரு, மிதுனத்தில் சூரியன், புதன், சுக்கிரன், கன்னியில் கேது வந்து கும்பத்தில் சனி, மீனத்தில் ராகு. இன்றைய ராசி பலன்கள்: மேஷம் ஜெயம், ரிஷபம் நலம், மிதுனம் பயம், கடகம் பரிவு, சிம்மம் ஆசை, கன்னி வாழ்வு, துலாம் பரிசு, விருச்சிகம் செலவு, தனுசு தனம், மகரம் ஆர்வம், கும்பம் தெளிவு, மீனம் உறுதி. சந்திராஷ்டிரமம் வந்து ரோகிணி நட்சத்திரத்துக்கும் மிருகசீரிஷ நட்சத்திரத்துக்கும் இன்றைக்கி வந்து சந்திராஷ்டிரமம். இன்றைக்கி வந்து ரோகிணி நட்சத்திரத்துக்கும் மிருகசீரிட நட்சத்திரத்துக்கும் இன்றைக்கு சந்திராஷ்டிரமம். நாளைய விசேஷங்கள் என்ன? நாளைய விசேஷங்கள் வந்து சங்கடகர சதுர்த்தி, பிள்ளையார் வழிபாடு பண்ணணும். பிள்ளையாரை போய் கும்பிட்டிங்கனாலும் அருகம்புல் வச்சு கும்பிடுங்க, இல்லாட்டினா தரிசனம் பண்ணிட்டு வாங்க. நாளைக்கு வந்து சதுர்த்தி திதி. திருவோண இது வந்து மாலை 4:52 வரைக்கும் இருக்குது. நாளைக்கு காஞ்சிபுரம் சேஷ்டாபிஷேகம். நாளைக்கு வந்து சங்கடகர சதுர்த்தி. பிள்ளையாரை வழிபடுங்க. தூக்கி எறிகின்ற குதிரையை விட சுமக்கின்ற கழுதை மேல். தூக்கி எறிகின்ற குதிரையை விட சுமக்கின்ற கழுதை மேல். ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வந்து புதன்கிழமை நாம் வந்து
திங்கட்கிழமை நம்ம வந்து இன்றைக்கி அதுதான் சந்திரனுக்குரிய நாள். சந்திரனுக்குரிய தானியம் வந்து நெல் இல்லாட்டினா அரிசி. நாம் வந்து இன்றைக்கு ஒரு லக்ஷ்மியினோட இது பார்க்கலாம். ஒரு மகாமந்திரம். ஓம் மகாதேவிஷ வித்மகி விஷ்ணுபத்தின்ஷ தீமகி தன்னோ லக்ஷ்மி பிரஜோதயாத். மகாவிஷ்ணுவோட அஷ்டோத்திர மந்திரம் ஓம் நமோ நாராயணாய. மகாவிஷ்ணுவோட துவாதசா மந்திரம் ஓம் நமோ பகவதே வாசுதேவாய மந்திரம். நம்ம வந்து ஆஞ்சநேயனோட பரிபூர்ண அருள் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னாக்கா ஓம் ராமதூதாய ஆஞ்சநேய வாயுபுத்திராய மகாபலாய சீதா துக்க நிவாரணாய லங்கா விதாகாய மகா பலப்பிரசண்டாய பல்குணசகாய கோலாகல சகல பிரம்மாண்ட பாலகாய சப்த சமுத்திர நிராலங்கிதாய பிங்கள நலனாய அமித விக்ரமாய சூரியபிம்ப பலசேவகாய துஷ்ட நிராலம்பகிருத்தாய சஞ்சீவினி சமானய ந சமார்த்தாய அங்கத லக்ஷ்மண கபி சைந்திய பிராண நிர்வாகாய தசகண்ட வித்வம்சனாய ராமேஷ்டாய பல்குணாகாய சீதாசகித ராமச்சந்திர பிராஷதகாய ஷட் பிரயோகாங்க பஞ்சமுகி ஹனுமந்தே நமக. இந்த மந்திரத்தை தினசரி 5 முறை பாராயணம் செய்து ஆஞ்சநேயரை வழிபட்டால் ஆஞ்சநேயர் அருளால் கிரக பீடை துஷ்ட தேவதைகளால் வரும் பீடைகள் கெட்ட சொப்பன பலன்கள் நீங்க பெற்று மனோதைரியம் மற்றும் கீர்த்தியுடன் நீண்ட ஆயுளை பெறுவர். இது வந்து ரொம்ப நீளமாக இருக்கிறதுனால ஷார்ட்ஸில் கொடுக்க முடியல. அப்புறம் வந்து ஃப்ரெண்ட்ஸ் அதுதான் அது இதை விட எல்லாருக்கும் ஒரு ஆஞ்சநேயர் வந்து நம்ம கூடையே இருக்கணும் அப்படின்னாவே அவரை நாம் இது பண்ணுறதை விட ராம் 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 ராம். இப்போ ஒருத்தருக்கு உடம்பே சரியில்லைன்னாக்கா நாம் வந்து ராம் 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 ராம்னு சொன்னோன்னாக்கா ஆஞ்சநேயர் ராமநாமத்துக்கு தான் மயங்குவார். அவர் உடனே ஓடி வந்துடுவார், நம்ம கூடையே இருப்பார். உடலினோட நோயினோட தாக்கம்லாம் எதுவுமே இருக்காது. அதனால் இதை வந்து நாம் செய்யலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஆஞ்சநேயர் வந்து எல்லாத்துக்குமே என்றும் சிரஞ்சீவி. அவருக்கு முடிஞ்சால் நம்ம துளசி வாங்கி கொடுக்கலாம். ஒருத்தர் வெண்ணெய் வாங்கி கொடுப்பாங்க, வெண்ணெய் வாங்கி அவருக்கு சாற்றி இது பண்ணுவாங்க. இல்லைன்னா வெற்றிலை மாலை சாற்றுவாங்க, இல்லைன்னா வடை மாலை சாற்றணும். ஏதோ ஒன்று உங்களால் முடியலைன்னா தரிசனம் மட்டுமாவது பண்ணுங்கள், அவ்வளோதான். எந்த வீட்லேயே இருந்துச்சா இருக்கிறத கொண்டு நம்ம இது பண்ணுங்கள். எந்த தெய்வமும் உங்களுக்கு அதை செய்யுங்க இதை செய்யுங்கன்னு கட்டாயப்படுத்தலை. நான் எப்பொழுதும் இதை உங்களுக்கு சொல்லிக்கிட்டே தான் இருப்பேன். ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், தினம் என்னோடய ஷார்ட்ஸ் வீடியோ பார்க்குற அனைவருக்கும் என்னோடய மனமார்ந்த நன்றி. என்னால் நேரில் வந்து சொல்ல முடியல, ஷார்ட்ஸில் வந்து அந்த டைமுக்குள்ளே அதை சொல்லணும், இல்லைன்னா வீடியோவுக்கு வந்துடும். அதனால் நான் அதை இது பண்ணலை. நம்ம வந்து இதை நம்ம இது பண்ணலாம். அதே மாதிரி வெள்ளிக்கிழமை நம்ம எப்பொழுதுமே நான் உங்களுக்கு சொல்கிறேன், வீட்டில் பூ வச்சுக்கிட்டே இருங்க. அதே மாதிரி வெற்றிலை பாக்கு வாரத்தில் ஒரு நாள் வீட்டில் வெற்றிலை பாக்கு வந்து அத்தனை இதுவும் அதுலேயே இருக்குது. அத்தனை லக்ஷ்மி கடாட்சம், அத்தனை தெய்வங்களும் அந்த வெற்றிலையில் அடக்கம். மகாலட்சுமி இது. அதனால் வாரத்தில் ஒரு நாள் வெற்றிலை பாக்கு, மாதத்தில் ஒரு நாள் வந்து மாவிலை தோரணம் கட்டுங்க வீட்டில். அதே மாதிரி நம்ம வந்து வீட்டில் வந்து விளக்கேற்றினாலே போதுமானது. வீட்டில் எப்பொழுதும் பூ இருந்ததுனாக்கா போதும். ஒன்றை வைக்கிற இடத்துல நான் சொன்னதையே திருப்பி சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. அது பதியணும் நம்ம வந்து அப்படிங்கிறதுக்காக தான் நான் இதை சொல்கிறேன். ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய ஷார்ட்ஸ் வீடியோ என் மனமார்ந்த நன்றி. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னால் முடிந்த ஆன்மீக தகவலை நான் தரேன்.
தினமும் ஒரு நெய்வேத்தியம் வீட்டில் இருக்கிறத உலர் திராட்சையிலேருந்து ஏதோ ஒன்று போட்டுக்கலாம். நாட்டு சக்கரை, பால், சாதம், வெறும் சாதம், அதில் சக்கரை போட்டு வைக்கலாம். பழம் ஏதோ ஒன்று வீட்டில் நீங்கள் நெய்வேத்தியமாக வச்சாலே போதும். உங்களுக்கு எந்த தெய்வம் பிடிச்சிருக்கோ அந்த தெய்வத்தை கும்பிடுங்க. எல்லா தெய்வமுமே ஒன்று தான். ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி வந்து அதே மாதிரி வீட்டில் எப்பொழுதும் லக்ஷ்மி கடாட்சகம் இருக்கணுன்னாக்கா நம்ம வந்து பூ வீட்டில் எப்பொழுதும் இருக்கணும். அதை நீங்கள் இது பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு தகவலோட நாளை சந்திக்கிறேன்.